எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் மறுபடியும் இன்றைக்கி பாலக்காடு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இது ஹெச்ஓஜியோட ரைடு, ஹார்லி ஓனர்ஸ் குரூப்போட ரைடு. இந்த ரைடுக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா, கார்கில் டடி ஷாப் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். காலங்காத்தால் நேரத்தில் கிளம்பிட்டோம். பயணங்கள் எப்போவுமே ஒரு இனிமையான நினைவுகளை கொடுக்கும். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா, கேரளாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். முன்னாடியே செக் போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. வெல்கம் டு கேரளான்னு அழகாக போட்டிருப்பாங்க. எங்களோட குரூப் மக்கள், ஹார்லி ஓனர்ஸ் குரூப் மக்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். போகிற இடம் வந்து சாப்பிட்றதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போகிறோம். நான் வந்து ஊர்லேருந்து வரேன், இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. இந்த என்ஹெச்சில் இது வந்து கொச்சின் அப் டு திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற என்ஹெச். இந்த என்ஹெச்சில் ஜாயின் பண்ணிக்கிறோம் எல்லாருமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டோம், ஹாய் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படியே பயணங்கள் கண்டினியூ ஆகும். பயணங்கள் தான் எப்போவுமே ஒரு புது புது அனுபவத்தை நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கும். அது எப்போவுமே மறுக்க முடியாத உண்மை. அதுவும் இல்லாமல் இந்த பைக் ரைடு வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவம். அதாவது பைக் ரைடுக்கு போகிறதுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மற்ற ரைடுக்கும் பைக் ரைடு, காரில் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் இதில் போகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பைக்கில் உங்களுக்கு 360 டிகிரி வியூ கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் தலையை திருப்பி பார்க்கலாம். வேணும்னா நீங்கள் நிறுத்திக்கலாம், வேண்டாட்டி போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு சிலிர்ப்பான ஒரு அனுபவம். ஃப்ரெஷ் ஏர் நம்ம மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் நாங்கள் அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். இது வந்து சாதாரண ஒரு கடை தான். ஆனால் இது வந்து கார்கில் சம்மந்தமாக ஏதோ இந்த ஓனர் அங்கே ஒர்க் பண்ணாரா போனாரா என்னங்கிறது சரியான ஹிஸ்ட்ரி தெரியல. பைக் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஏன்னா கொஞ்சம் இது லோ இதில் இருந்தது. அதனால் பைக் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம். பட் இருந்தாலும் பிளேஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே வந்து இது இந்த கல் அப்படின்றது, தென்னை மரத்து கல்ன்றது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் அவங்களுக்கு. பட் நாங்கள் குடித்தது எல்லாமே இளநீ தான். எல்லா வகையான நான்வெஜ் வெரைட்டிஸ் இருந்தது. நல்லாவே சாப்பிட்டாங்க. மக்கள் அனைவரும் நல்லா சாப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்துருந்தோம். 30 பேருக்கு வந்திருந்தோம். இந்த ட்ரிப்பில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்தோம். நம்ம ஊர் பக்கம் தபான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இது எங்கள் சேட்டன், பிரணவ் சேட்டன் சிரிக்கிறாரு பார்த்துட்டு. அப்புறம் எங்கள் டைரக்டர் சுரேன், அப்புறம் எங்கள் ப்ரோ பூர்ணகேஷ் ப்ரோ, அப்புறம் 2 பேர் வந்திருந்தாங்க. கப்புள்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. சூப்பராக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே நல்ல ஃபுட்டு. சொன்ன மாதிரி எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் செஞ்ச அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது நல்ல ஒரு மீன், இது பொளிச்ச மீன் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் எங்கள் ப்ரோ. அவர் அந்த படத்தில் இருக்கிறவர். அதுக்காக அவர் வந்து இங்கே ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இன்னொரு ப்ரோ வந்து அதுக்கு பாடிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன பாடுறாருன்னு கொஞ்சம் கேட்போமே. இது அவர் பண்ணது ஒரு வித்தியாசமான அனுபவம். அவர் ஃப்ரெண்டை எவ்வளோ ஒரு லவ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்சிடெண்ட் தான், நிகழ்வு தான் இது. அவருக்காக ஒரு பேனர் அடித்து அதை கொண்டு வந்து ஹெச்ஓஜியோட இந்த மீட்டில், இந்த ரைட் மீட்டில் வந்து கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அவரை தெரிய வச்சு, நாமளும் சேஃபாக ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி நிறைய விஷயங்களையும் அவர் இது மூலமாக வெளிப்படுத்தினார். நல்லாவே பாடினார். ரொம்ப நேரம் அவரை பாட்டை எடுக்க முடியல. அதுக்குள்ளே நான் வந்து இந்த நம்ம வெளியே நிற்கிற இந்த ஹார்லி, எவ்வளோ ஹார்லி வந்திருக்குங்கிற ஒரு கலெக்ஷன் அப்படியே ஷூட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் வெளியே. மேக்ஸிமம் எல்லா ஹார்லியும் இங்கே வந்திருக்கு. ஃபேட் பாயிலிருந்து, ஆயான்லேருந்து, 750லேருந்து எல்லா ஹார்லியும் வந்தது. எல்லாத்தையும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணோம். ரவுண்ட் அப் பண்ணி அப்படியே ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம், வீடியோவும் எடுத்திருக்கோம். இது எங்கள் பிரணவ் சேட்டனோட ஹார்லி 750. ஏன்னா அவர் வீடு தான் இங்கேருந்து ரொம்ப பக்கம். மற்றவங்க வீடு எல்லாமே ரொம்ப ரொம்ப தூரம். ஃபேட் பாய், ஃபேட் பாப் எல்லா வெஹிக்கிளும் இருக்குது இங்கே. லேட்டஸ்டான X440 அதுவும் இருக்குது. இந்த பயணத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு பிரதர்ஹுட்னு சொல்கிறாங்களே, சகோதரத்துவம், அதுதான் நாங்கள் பார்த்தது.
என்ன நம்ம வேலையை வெட்டி இருந்தாலும் எல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு நாள் வந்து எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சில மணி நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாளில் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி ஒரு நல்ல ஒரு ரைட் போய் லாங் ரைடு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக எழுந்திரிச்சு வர்றதுங்கிறது இருக்கே அது சுகமே ரொம்ப தனி. அது வந்து இந்த பிரதர்ஹுட் அந்த சகோதரம் இருக்கிற அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் அதனோட ஃபீலிங்ஸ் உண்மையிலேயே புரியும். உலகத்தில் எவ்வளோ பைக் கம்பெனி இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஹார்லி தான். அதுவே வந்து ஹார்லிக்கு பிரதர்ஹுட்டுங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஆணிவேர் ஆகிடுச்சு. உண்மையிலே இந்த டீமுக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையிலே நல்லா எல்லா கவலையும் மறந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். பாஸ்டில் நடந்த அத்தனையும் அப்படியே ஸ்வாகா பண்ணிடுது. இந்த ஒரு ரைடு, இந்த ஹார்லியோட ரைடு மட்டுமே ஸ்வாகா பண்ணிடுது. அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை மனசளவில் ஏற்படுத்துறது இந்த ஹார்லியோட இந்த ரைடு தான். அது ஹெச்ஓஜி ஹார்லி ஓனர்ஸ் குரூப்போட ரைடு தான். ரெட் சூப்பர் பைக் இது. ரெண்டுமே ரெட் மேட்சிங். 3 ரெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 இன்னொன்று ரெட் அந்த பக்கம் எங்கே நின்றுட்டு இருந்தது, எங்கே இந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த சகோதரத்துவம் எப்போவுமே இருக்கும், எப்போவுமே தொடரும் ஹார்லியில். நாங்கள் வெஸ்டர்ன் காட் சாப்டர் கோயம்புத்தூர் அங்கேருந்து இந்த ரைடை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் 2 சாப்டர் இருக்குது. ஒன்று மெரினா சாப்டர், ஒன்று அது சென்னை, இன்னொன்று வெஸ்டர்ன் காட் சாப்டர் கோயம்புத்தூர். இன்னும் நிறைய சாப்டர்ஸ் வரணும், நிறைய பேர் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றோம். ஏன்னா இந்த சகோதரத்துவத்தோட ஆழம், அழுத்தம், இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு பரிவு, இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேங்க்ஸ் டு ஹார்லி, தேங்க்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஆடடா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இன்றைக்கி இந்த ரைடோட நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்ச்சு ஹார்லி யூஎஸ்லேருந்து எங்களுக்கு வந்தது. அதை வந்து எங்கள் டைரக்டர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. நானுமே வாங்கினேன். வந்த 32 பேருமே வாங்கினோம். இந்த பேட்சோட சிறப்பு என்னென்னா, இதில் 1903 ஹார்லி ஆரம்பித்த அந்த வருஷத்தை போட்டு எங்களோட வெஸ்டர்ன் காட் சாப்டர்ஸோட நேமையும் போட்டு அருமையாக இருந்தது அந்த பேட்ச்சு. பின்னாடி தெரிகிற அந்த குடோன் தான் ஹார்லியோட பழைய குடோன், ஃபஸ்ட்டு குடோன். இது எல்லாருமே வாங்கினோம், ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். நன்றி.